ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். நம்ம சேனல்ல ஏகப்பட்ட நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி லாஸ்டா நான் PS2 கேம்ஸ் பத்தி போட்டிருந்தேன். இன்னும் நாஸ்டாலஜிக் மெமரி பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம இந்த வீடியோல ஸ்மாக் டவுன் பெயின் கேமை பிளே பண்ண போறோம். இப்ப நம்ம எல்லாருமே ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல எல்லாருமே நம்ம கேமர்ஸ் தான். கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு மாணிக்கமா இருக்கோம். ஆனா ஒரு காலத்துல நம்ம பாஷாவா இருந்தா நம்ம சைல்ட்ஹுட்ல வளவளம் கொலக்கொலம் பேசாம வாங்க டைரக்டா நம்ம கேம் பிளேக்கு போலாம். இந்த சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க guys. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஸ்டார்ட். அவ்வளவுதான், ஒருத்த ஆட ஆரம்பிச்சிட்டான். இதுல ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எலிமினேஷன் சாம்பர் தான். ஆனா லேடர் மேட்ச் விளையாடுறப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். 4 பேர் ஹோட்டல் 4-way அப்படின்னா நம்ம ஒரு பிளேயர் 3 கம்ப்யூட்டர் ஒத்தையால வேங்கை மகம் ஒத்தையால நிக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு எப்பயுமே பிராக் லெஸ்னர் தான். கம்ப்யூட்டர் கொஞ்சம் பலமா வைப்போம். கோல்ட்பர்க், ட்ரிபிள் எச், ஸ்டீவ் ஆஸ்டின் செம்ம சம்பவம் இருக்கு. மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. முதலாடி நம்ம அடிக்கிறப்போ ஒரு சாட்டிஸ்பாக்சன். அட பாவி, புரியல எனக்கு. என்னங்க ஸ்மாக்க போட்டான் ஸ்டீவ். டேய் சத்தியப்பா அன்அக்செப்டுங்க. சாவு. ஆனா போட்டு பொழக்கிறாங்க ஸ்டீவ். தெரியாம அவனை வம்பிழுத்துட்டாங்க. வேணாம். டே நம்ம அப்படியே ட்ரிபிள் எச் பக்கம் போவோம். கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனதுனால அந்த டச் வரலங்க. அந்த தடுக்கிற பட்டன் ஞாபகம் வந்துருச்சு. நீ யாரா டே? பிராக்லன்ஸ்டன்ட் பிடிச்சதே இந்த ஸ்மாக் தாங்க. வேற லெவல்ல இருக்கும். நைஸ். டேய் மொட்டை, டே ட்ரிபிள் எச் என்னடா பண்ற? ஸ்டீவ் சாவு. நமக்கு எப்பவுமே திருப்பி கொடுத்துதா பழக்கம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கோல்ட்பர்க் யார்டா அப்படி அடி வாங்கின? மஞ்சா கலர்ல ஆக்கி வச்சிட்டானுங்க ஒன்ன. இந்த ட்ரிபிள் எச் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இப்போ இந்த பிளாக்லென்ஸ் இது பிடிச்ச இந்த ஸ்பியர் சூப்பரா இருக்கும். ஆனா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு அண்டர்ரேட்டட் ஸ்பியர்னே சொல்லலாம். அந்த பக்கம் ஸ்டீவ் கோல்ட்பர்க்கை போட்டு பிளந்துட்டு இருக்கிறான். நம்ம மட்டும் சும்மாவா? சாரி சார் தெரியாமன்ட்டேன். முடிச்சு விட்டான். அடே அங்க பாருங்கடா. ஓகே ஸ்டீவ் கம்ப்யூட்டர்ல வச்சா ரொம்ப பவர் அடிப்பானாங்க. எனக்கு புரியல. அந்த போல பொழந்துட்டு இருக்கான் ஸ்டீவ். இங்க பாத்தீங்களா நம்ம அண்ணாத்த விடுவானா? டே ஆல்ரெடி மஞ்சா கலர். அடே ட்ரிபிள் எச் பூரா. டே அது மஞ்சா கலராகி நீ சும்மா இருக்க மாட்டீங்களாடா? ட்ரிபிள் எச் பாருங்க, ரொம்ப மோசமாகிட்டானுங்க. ஸ்டீவும் நான் தானே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கோல்டே இதெல்லாம் தேவையா? அவனே போய் பிடிச்சிருவான். இந்த கம்ப்யூட்டர் விளாண்டா கரெக்டா எவன் பிடிக்கிறானோ அது அழகா. என்னடா இது? இதுதான் நமக்கு கரெக்டான. இதுதான் கரெக்டான நேரம். பாத்தியா மொட்டை மாமா? தேங்க்ஸ் ராடி.
சரி நான் வந்து பிராக்லெஸ் இருக்கேன், கோல்டு பர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். சரி டே 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 புடிடா டே. ஓ கேமராங்கள் அவனை பிடிக்காரா இவனை புடுறான். அட சை எங்க இந்த கேமராங்கள் வச்சு செஞ்சிச்சு, இதே கம்ப்யூட்டரா தான் கரெக்டா பிடிச்சிப்பா. சை செம்ம வெறி ஆகுது. ரீமேட்ச் போட்டே ஆகணும் கைஸ். டேய் தயவு செஞ்சு போங்கடா. ரீமேட்ச். இந்த மேட்ச் நம்ம ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடுறோம் கைஸ். ஸ்டீவ் இப்போ தாண்டா நான் என்னோட கேம் பிளே ஆரம்பிக்கிறேன். ஏய் நான் செத்துறேன்டா, போப்பா, படத்தை தாண்டி போ. இந்த மேட்ச் விடவே கூடாது. ஸ்டீவ் போட்டு பொழக்கிறோம். 2 பேருக்கு தான் போட்டி, ஸ்டீவுக்கும் பிராக் லெஸ்னருக்கு தான். இடையில எவன் வந்தாலும் அவ்வளோதான். சாவு. அப்பப்போ கொஞ்சம் கிறுத்தனம் ஆயிடுறாங்க இந்த மாதிரி பண்றது. சம்மந்தம் இல்லாம பண்ணி அடி வாங்கிட்டு இருக்கிறது இல்லை தேவையா? ட்ரிபிள் ஹெச் அந்த பக்கம் போயிரு, நமக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லை. டேய் யாருடா நீங்க? என்னடா இது? அடம் கொக்கால ஓலி, எப்படி இவன் வந்து போட்டான்? அன்எக்ஸ்பெக்டட் ராடி. பாருங்க வராம பாருங்க ஆட்டிக்கிட்டு. டேய் உங்கள்கிட்ட நான் சண்டைக்கே வரலடா, நீங்க ஏன்டா குறுக்கான இருக்கா வந்துட்டு இருக்கிறீங்க? போங்கடா அந்த பக்கம். அங்க பாரு டே மொட்டையை மறுபடியும் ஆரம்பிக்கிறான்டா. டே இந்த டைம் விட மாட்டேன்டா, ஒரு டைம் தான் தவறும். தேங்க்ஸ் ப்ரோ. டேய் யாரா நீங்க? போடா. கோல்டு அங்க பாருடா. டேய் டேய் ட்ரிபிள் ஹெச். மேட்சை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அவ்வளோதான், ஸ்டீவ் அங்கே பொழந்துட்டு இருக்கான், நம்ம இங்கே போயிட வேண்டியதுதான். இதுதான் கரெக்டான நேரம். எடுத்துரு, அவன் சீன் காமிச்சிட்டு வர்றதுக்குள்ளே எடுத்துரு வந்துட்டான். அவ்வளோதான், துண்டு ஒரு டைம் தான் கைஸ் தவறும். ரொம்ப நாள் கழிச்சு விளையாண்டதுனால அந்த டக்குன்னு அந்த கண்ட்ரோல்ஸ் பிடிக்க முடியல. இப்போ முடிச்சாச்சு. இல்லை பிராக்க காட்டுங்க. சிங்கம் மாதிரி நிற்கிறான் பாருங்க தலைவன். ஸ்டீவை காட்டுங்கடா. டே ஸ்டீவை கோல்டு பர்க் காட்டுறாங்க. சரி ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி கொடுக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்குற வரை பை பை கைஸ்.